தமிழ் சொந்தங்களுக்கும் மைவித்திரி உறவுகளுக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15 வந்து எம்டி வெளியில் வந்துடுவார். வெளியில் வந்த உடனே ஃபிங்கர் பிரிண்ட் அவர் வச்ச உடனே அமௌண்ட் வந்து மாறிடும். அந்த மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து லாக் எடுத்தால் தான் அமௌண்ட் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ யாருக்கு இப்போ மைவித்திரியில் அமௌண்ட் வர்றதால பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசியாக சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள். ஏன்னா 1,20,000 கெட்டி ₹1 கூட வித்ட்ரா எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. 1 மாதம் 2 மாதம் மட்டும் வித்ட்ரா பண்ணிவிட்டு மீதி பேமெண்ட் எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள தான் இப்போ உண்மையாக ரொம்பவே பாதிக்கப்பட்ட மக்கள். ஏன்னா கம்பெனியால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா அவங்க தான். இதுக்கு முன்னாடி சேர்ந்து 5 லட்சம் வரைக்கும் பணம் எடுத்தவங்களாம் இருக்காங்க. அவங்க கம்பெனியால் 1% கூட பாதிக்கப்படலை. எம்டி சார் வெளியே வந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்மளோட ஆசையம். கண்டிப்பாக இது இவங்களுக்காகயாவது எம்டி வந்து வெளியில் வரணும். இவங்களோட பணம் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். கடைசியாக சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அவர்களோட நியாயம், கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் வந்து கிடைச்சே ஆகணும். ஏன்னா பாவங்க எல்லோரும் வந்து ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, கம்பெனியில் இல்லாதவங்க வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ சதுரங்க வேட்டை படம்லாம் பார்த்தது இல்லையா, அப்புறம் எதுக்குங்க இதில் போய் சேர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் மீறி மக்கள் எதனால் நம்பி சேர்றாங்க? லீடர்ஸ்கள், அதிகமாக ஏர்ன் பண்ண லீடர்ஸ்கள், அவங்க நம்ம சொந்தக்காரனாக இருக்கலாம், நம்ம நண்பராக இருக்கலாம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம். அவங்க சொன்ன பேச்சை கேட்டு நம்பி தான் சரி நான் அவங்கள மாதிரியே நம்மளுக்கும் குடும்ப கஷ்டம் தீரலாம், நம்ம ஏதோ மாதம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்த்தாலும் இது ஒரு 10,000 12,000 வந்துச்சுன்னா நம்மளும் லைஃப்பில் கொஞ்சம் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கி ஜுவல்ஸை அடமானம் வச்சு, சில பேர் லோன் போட்டு, சில பேர்லாம் வீட்டை அடமானம் வச்சு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் நபர்லாம் அன்றைக்கி சொல்கிறாரு, வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்கி மைவித்திரியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவ்வளோ தூரம் அவங்க ஜாயின் பண்ண தூண்டுதல் தான் காரணம். ஏன்னா ஒரு லீடர்ஸ் வந்து அவ்வளோ தூரம் பிரெயின் வாஷ் பண்ணி தான் இவங்களை வந்து சேர வச்சாங்க. யாருமே அவங்களோட சுய இதில் ஜாயின் பண்ணல. சரி ஓகே, அவங்கள மாதிரி நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். யார் தாங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கல, கண்டிப்பாக அந்த ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அதனால் மைவித்திரி கம்பெனியில் இல்லாதவங்க இவங்களை காயப்படுத்த மாதிரி பேச வேண்டாம். தயவு செஞ்சு இவங்களோட பணம் கிடைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், அல்லது ஒதுங்கிருங்க. யாருமே இந்த கம்பெனியை பற்றி பேசவே வேண்டாம். ஓகே, இப்போ எம்டி வந்த உடனே கையை வச்சா பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து வீடியோ போட்டிருந்தாப்புல, அது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது 100% முழுக்க பொய் தான். அவர் வந்தால் அமௌண்ட் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவர் கை வச்சா தான் அமௌண்ட் வந்து ஏதாவது வித்ட்ரா ஆகும் அல்லது வித்ட்ரா ஆகாதுங்கிறது 100% அதாவது 100% பொய் அது வந்து. சரிங்களா? ஏன்னா இப்போ நினச்சா கூட மைவித்திரி வித்ட்ரா கொடுக்கலாம். எம்டி உள்ளேயே இருந்தாலும் மைவித்திரி கம்பெனி நினச்சா கண்டிப்பாக வித்ட்ரா கொடுக்கலாம். ஏன்னா மைவித்திரியில் 100% எல்லா ஒர்க்குமே இப்போ கூட இந்த செகண்ட் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது, வித்ட்ரா தவிர. அப்போ இந்த ஒர்க்கெல்லாம் நடத்துகிறது யார்? ஸ்டோர்களுக்கு பொருள் அனுப்புறது யார்? ஆப்பை செயல்பட சொல்லி கரெக்டாக அவங்கள மேனேஜ் பண்ணுறது யார்? அப்போ எல்லாரும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவர் வந்து எம்டி கிடையாதா? இவர் வந்து வெளியில் தெரிகிற ஒரு தூதுவர் தானா? அப்போ அந்த எம்டி யார்? இத்தனையும் நடத்தி வைக்கிற அந்த ஒரு நபர் யார்? அந்த நபர் நினச்சா கண்டிப்பாக எல்லாருக்கும் அமௌண்ட் வந்து போகும். எம்டி ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச உடனே பணம் பெயரும் சொல்கிறாங்க. ஏன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்டி அதை பண்ணிட்டு போகலை? அவர் நினச்சா பண்ணியிருக்கலாமே. அவரோட உறுப்பினர் என்னோட மக்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட மக்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா அவர் அந்த இதை பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் பண்ணலை? அதை பண்ணாமல் அவராக தானே சரணடைஞ்சார். இதை பண்ணிவிட்டு சரணடைஞ்சிக்கலாமே. இவ்வளோ காலமாக ஒவ்வொரு காரணங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் இது எல்லாமே காரணங்கள் தான். உண்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதெல்லாம் உண்மை கிடையாது. உண்மை வந்து ஒரு 30% பொய் தான். 70% எல்லாமே பொய் தான். எவ்வளோ பெரிய ஜீனியஸ்லாம் சொன்னாங்க. இந்த 6 மாதத்துக்கு முந்தையே மைவித்திரி இந்த பிரச்சனை வரும்போது அவ்வளோதான், மைவித்திரி வந்து முடிஞ்சு போச்சு, மைவித்திரியின் சகாப்தம் முடிந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லா எம்எல்எம் கான்செப்ட் பிஸ்னஸ்க்கும் ஒரு எண்டுங்கிறது ஒரு இருக்கும். இதுதான் அந்த எண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக 100% உண்மையாக ஆகிடும் போல். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பணம் வர்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது, இன்க்ளூடிங் நம்மளுக்கும். பணம் இனிமேல் வருமா அப்படிங்கிற பெரிய சந்தேகமாக இருக்குது. இப்போ சாதாரணமாக ஒரு 60,000 பேர் க்ரௌண்ட் மெம்பர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 5 மாதம் நிலுவைத் தொகை அவங்களுக்கு மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் வெறும் 60,000 பேருக்கு 5 மாதம் ஒரு ஆளுக்கு 65,000. அதாவது கம்மியான பேமெண்ட்டை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு மாதத்துக்கு 13,000 தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஒரே நாளில் 1,800 பேர் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க ப்ரூஃப்லாம் இருக்குது, இருந்தாலும் அதை வீடியோவில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி போடலை. சராசரியாக ஒரு ஆளுக்கு 13,000 எடுத்தால் 5 மாதத்துக்கு 65,000. 60,000 நபர்களுக்கு மட்டும், லட்சக்கணக்கான பேர் இதில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 60,000 நபர்களுக்கு மட்டும் வித்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னாலே 390 கோடி ரூபா வேணும். இந்த தொகை கம்பெனியின் அக்கௌண்ட்டில் இருக்குதா?
எல்லாருக்கும் வித்ட்ரா கொடுக்குற அளவுக்கு தொகை வந்து கம்பெனி அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்குதா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இந்த 6 மாதம் ஆட் இப்போ என்ன ஆடு காட்டுறாங்க, மைவி3 சம்மந்தப்பட்ட ஆடு மட்டும்தான் காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியிலேருந்து எந்த ஒரு ஆடும் காட்டப்படவில்லை. அதனால் இந்த தொகை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பெனியோட அக்கௌண்ட்டில் வந்து இருக்குதா, அது இல்லாததால் தான் ஒரு வேளை இவ்வளோ தூரம் வந்து ஏமாற்று வேலைகள் நடக்குதா. எல்லா கம்பெனியுமே எவ்வளோ கம்பெனி வந்து ராயலோ இது ஃபோர்வின் ஃபோர்காட் வெறும் 2900 ரூபா கட்டினா போதுன்ட்டு அள்ளி கொடுத்தாங்க வித்ட்ராவில். கடைசி என்ன பண்ணான் அந்த ஃப்ராடு, அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு கடைசி 1 மாதம் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே வித்ட்ரா கொடுக்காம அந்த பணத்தை அப்படியே வந்து எடுத்துட்டான். எல்லாருக்கும் வந்து வித்ட்ரா கொடுக்காம ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 மாதம் கழிச்சு கம்பெனி வந்து மீண்டும் வந்து ஒரு பிறந்த குழந்தை போல் அப்படின்ட்டான். எல்லாருக்குமே இப்போ புதுசாக ஐடி போட வச்சு புதுசாக இப்போ வித்ட்ரா கொடுத்துருக்கான். நிறைய பேர் அதையும் நம்பி இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. கடைசியாக 1 மாதம் மட்டும் 35,000 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஒவ்வொரு நாள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்ட்டு அந்த பணாடை வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிட்டே இருப்பான். 35,000 ஒரு ஆளுக்கு 2,900 ரூபா அப்படின்னா 35,000 பேருக்கு கணக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ அப்படிங்கிறத. கோடி கணக்கில் வருது. இத்தனை பணத்தை அவன் சுருட்டிட்டு போயிட்டான். இதை மாதிரி தான் எல்லா கம்பெனியும் பண்ணாங்க. ராயலவும் இப்படி தான் அதிரடி மேலே ஆஃபர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சேர்ந்த ஒரு 1.5 மாதத்தில் சேர்ந்த எல்லாருக்கும் அந்த அமௌண்ட்டை வந்து சுருட்டிட்டு ஓடிட்டாங்க. அதே மாதிரி மைவி3 சேம் அதே கான்செப்டை. அப்போ வந்து நம்ம வந்து கம்பெனியை குறை சொல்கிறோம். இது வந்து கம்பெனியை குறை சொல்ல முடியாத அளவுக்கு மைவி3 அவ்வளோ சூப்பராக வந்து காய் நகட்டிட்டாங்க. ஏன்னா எம்டி வெளியில் இருக்குமே 4 மாதம் போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்க. கம்பெனியை வந்து தூண்டுதல், கம்பெனியை பற்றி பப்ளிசிட்டி ஆக வைக்கிறதுக்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி எவ்வளோ பேர் வர கேஸ் கொடுக்க வச்சு இன்றைக்கி வந்து எம்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து நம்ம கம்பெனி மேலே பொய் சாட்சி சொல்லி இன்றைக்கி நம்ம கம்பெனி மூட வச்சுட்டாங்கன்னு இதையும் சொல்லுவாங்க கடைசியாக. அந்த இதுக்கு தான் மைவி3 நடத்துகிறவங்களும் லீடர்ஸ்களும் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து என்னமோ பண்ணிட்டு போங்க, ஆனால் கடைசியாக சேர்ந்த நபர்களுக்கு அவங்களோட பணத்தை அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தை மட்டுமாவது திருப்பி கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது மக்கள் உழைச்ச பணம், மக்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே ஆக வேண்டும். இது கண்டிப்பாக இது எல்லோரும் போராடி அவங்க பணத்தை கண்டிப்பாக மீட்டெடுத்தே ஆக வேண்டும்.